வணக்கம். நான் அட்வொகேட் சார். இவங்க அராஜ ஆட்சி ரொம்ப ஆக்சுவலி இந்த எம்எல்ஏ எம்பி எல்லாம் பொதுமக்கள்கிட்டையும் எதிர்கட்சிக்கு காமிச்சிருந்தாங்க. அடிக்கிறது, புடுங்கிறது, கொள்ளையடிக்கிறது எல்லாம். இப்ப ஜோதிமணி சுதா மீது புகார். தமிழக காங்கிரஸ் இவன் ஆக்சுவலி ரவுடிக கூட்டணி கட்சி தலைவர் விசிக தலைவர் யாரு ரவுடிக நம்ம தொழில் திருமாவளவன் உயர்நீதிமன்றத்துக்கு வெளிய தொண்டர்களை அடிக்க சொல்லி உட்காந்து பராக பார்த்துருந்தால கேட்டா அவன் பாக்கல. நியூஸ்ல பார்த்தானா காருக்கு வெளியே கண்ணாடிக்கு வெளியே எட்டி பார்க்காதவ கூட்டணிக்கு தலைவர். அப்ப என்ன புரியுதுங்க? கார்ல எட்டி பார்க்க துப்புல அவன் ஒரு சரிங்களா கார்ல எட்டி பார்க்கறான். நேற்று நடந்த சம்பவத்தை திருப்பி பிளாஸ்டிக்ல போட்டுருக்காங்க நியூஸ்ல. நம்ம அப்பாவு ஆகட்டும் மாசு ஆகட்டும் நேற்று நடந்த விஷயம் தெரியல அப்படிங்கிறார் நியூஸ்ல பிரபலமா போட்டுட்டே இருக்காங்க. பிளாஸ்டிக் தான் என்ன பாலியல் குற்ற வழக்கம், என்ன கொள்ளையா தெரியாது. எப்ப என்ன கேக்குறாங்க குடுக்கல வாக்குன்னு சொல்ற நாயசகர். உங்களுக்கு துப்புல முதல்ல உட்கார சொல்ல எந்த புத்தியில செருப்பாக வச்சுக்கணும் ப்ரூவ் பண்ணிட்டுங்க. அந்த மாதிரி இடத்துல இருக்கீங்க. 2026 எலெக்ஷன்ல போதும். ஆனா உங்க அராஜகத்தை எங்க காமிச்சிருக்கு பாத்தீங்களா? உங்க தோணியா நீங்க பண்ணுவ நாங்க பாத்துக்கிறோம். எந்த அளவுக்கு இருக்குன்னா நீங்க கூட்டணி கட்சியில இருந்த காங்கிரஸ்காரனுங்க ஜோதிமணி சுதா மீது புகார். தமிழக காங்கிரஸ் தென்னம்பிகள் ஜோதிமணி சுதா உள்ளிட்டோர் பிரதமரை குறிவைத்து தாக்குதல் நடத்த திட்டம். எந்த அளவுக்கு இருக்கிறார் அரசு, எந்த அளவுக்கு உச்சத்து போயிட்டீங்க. இந்த மாதிரி கூட்டணியில் இருந்த சாபத்துக்காக இவனுங்க டெபாசிட் இழக்க போறானுங்க. என்ன பல இடத்துல இவனுங்க பாருங்க திமுக கொடுக்குற தைரியத்துல ஆடுறாங்க ஆட்டம் போதும். இந்த மாதிரி அவனுக்கு கூட்டணி இல்லைன்னு முடிவாச்சு. யாரோட கூட்டி வச்சாலும் கூட்டணி வச்சாலும் இந்த பழைய ஆளுங்க சீட்டு எங்க கொடுக்குறாங்களோ அந்த தொகுதியை மட்டும் எந்த கட்சியில் நின்னாலும் டெபாசிட் வாங்க மாட்டாங்க. இவங்க பாருங்களா இவங்க ராணி இவங்க நெஞ்சிய பில்லு பொதுமக்கள் எதிர்கட்சி பத்திரிகை நண்பர்கள் வழக்கறிஞர் அடிச்சது இல்லாம அதுக்கு மேல போய் பிரதமரே தாக்குற அளவுக்கு வந்துட்டாங்க. என்ன கேட்டா சபாநாயகர் ஓன்றில் அதிர்ச்சி குற்றச்சாட்டு பிளஸ் கடைசியா உரை யாரு பிரதமரை கொடுக்கறது தடை செஞ்சாங்க. அதனால பேச விடாம உரைய நிகழ்த்த விடாம பிரதமரை சேஃப்டி அழிச்சிட்டாங்க. அப்ப இது தெரிஞ்சிருக்கு பிரதமரை தாக்க போறாங்கன்ட்டு அவர் உரையை கேன்சல் பண்ணிட்டு அனுப்பிச்சு வச்சுட்டாரு. யாரு அந்த சபாநாயகர் ஒன்றில்ல அதிர்ச்சி குற்றச்சாட்டு. இவங்க பாருங்க பொதுமக்களை தாக்கினாங்க, வழக்கறிஞர்களை தாக்கினாங்க, ரிப்போர்ட்டரை தாக்கினாங்க, எதிர்கட்சியை தாக்கினாங்க. இப்ப ஒரு படி மேல போய் பிரதமரை தாக்குற அளவுக்கு தைரியம் யாரு கொடுத்தா? திமுக கார. அந்த தைரியம் யார் மட்டும் திமுக காரன் தான் இந்த தைரியம் தான் வரும். பிறந்ததுல திமுக காரனா அந்த பிறந்த எப்ப திமுக சேரணும் அப்படிதான் தைரியம் எக்கச்சக்கம் அளவு கடந்த தைரியம் வந்துடும். என்ன அராஜகம் பண்ணலாம் திமுக இருக்குன்ற ஒரே ஒரு காரணத்தான் 2026 எலெக்ஷன்ல திமுகவை இத்தோட வீட்டுக்கு அனுப்புறதுக்கு முடிவு பண்ணிருக்கான். எக்காரணம் காசுக்கோ காசு ஆல்ரெடி பொருளை கொடுக்க ஆரம்பிச்சாங்க பல இடத்துல. சரிங்களா நான் போற போட்டோ பாருங்க. எக்காரணம் காசுக்கான பொருளை கேட்டு வாங்காதீங்க, வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. நீங்க வாங்க கொடுத்தா ஆனா கேட்டு வாங்காதீங்க. சரிங்களா? இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.